தாழ்ந்தவர் என்பதன் பொருள், in God's sight we are little human beings. தேவனுடைய பார்வையில் நாம் எல்லாருமே குட்டி குட்டி மனித பிறவிகளாய் இருக்கிறோம். நம்மை நினைக்க யாருண்டு? What are we for God to think about us? இவ்வளவு பெரிய தேவன் நம்மை நினைத்து பார்ப்பதற்கு நாம் எம்மாத்திரம்? நம்மை காத்து வழி நடத்தி ஆசீர்வதிக்க ஒருவர் உண்டு. Our Lord has great blessings for us. நமக்காக நம்முடைய ஆண்டவர் மகா பெரிய ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். இதோ சகோதரி இவாஞ்சலின் பால் தினகரன் அவர்கள் ராஞ்சி திருச்சபை ஒன்றில் வழங்கிய இறை செய்தியின் ஒரு பகுதியினை உங்கள் ஆசீர்வாதத்திற்காக வழங்குகிறோம். கேட்டு ஆசீர்வாதம் பெறுங்கள். Even today we are going to meditate upon the great blessings of the Lord. இன்றைக்கும் கூட கர்த்தருடைய மகா பெரிய ஆசீர்வாதங்களை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். The Bible says those who worship the Lord with truth and in spirit. கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. Even today when the word of God will be given to us, let us take everything for our blessings. இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு அருளப்படுகிற நேரத்தில் எல்லாவற்றையும் நம்முடைய ஆசீர்வாதத்துக்கென்றே நாம் எடுத்துக்கொள்வோமாக. Our Lord has great blessings for us. நமக்காக நம்முடைய ஆண்டவர் மகா பெரிய ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். That's why the Israelites sang a beautiful song like this. ஆகவேதான் இஸ்ரவேலர்கள் இப்படி அருமையாக பாடினார்கள். The Lord has done great things for us. கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று பாடினார்கள். And thereof we are glad. ஆகவே நாங்கள் மகிழ்ந்திருக்கிறோம். We are glad. நாங்கள் இதிலே மகிழ்ந்திருக்கிறோம். When the Lord brought the Israelites out of their captive, கர்த்தர் இஸ்ரவேலரை அவர்களுடைய சிறையிருப்பின் பிடியிலிருந்து வெளியே மீட்டு கொண்டு வந்த போது they sang a song rejoicing. களிகூர்ந்து ஒரு மகிழ்ச்சியின் பாடலை பாடினார்கள். The Lord has done great things for us. கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். There was a saint of God who always will sing glory hallelujah. எப்பொழுதுமே மகிமை அல்லேலூயா என்று பாடுகிற ஒரு தேவனுடைய பரிசுத்தவான் ஒருவர் இருந்தார். Before he received the salvation, அவர் இரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்கு முன்பு he'll be all the time drinking alcohol. அவர் எப்பொழுதுமே மதுபானம் குடித்துக்கொண்டே இருப்பார். And he'll be dancing in spirit. அதற்கப்புறம் அந்த மது போதையிலே கூத்தாடி குமாலம் விடுவார். When he would walk in the street, அவர் தெருவில் நடக்கும்போது people will say he is a lunatic. அவரை பார்க்கிற மக்கள் அவர் பைத்தியம் என்று சொல்லுவார்கள். And his wife had to go and pick him up by the roadside. சாலையோரம் விழுந்து கிடக்கும் அவரை அவருடைய மனைவிதான் போய் கூட்டிக் கொண்டு வர வேண்டும். But after he received the Lord, ஆனால் அவர் கர்த்தர் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பின்போ, after he knew the love of God, தேவனுடைய அன்பை அவர் அறிந்து கொண்ட பின்போ, he would always say glory hallelujah. எப்பொழுதும் எல்லா நேரமும் மகிமை அல்லேலூயா என்று ஆர்ப்பரித்துக் கொண்டே இருப்பார். And he'll be dancing in the spirit of God. கர்த்தருடைய ஆவியின் நிறைவிலே அவர் ஆடி பாடிக்கொண்டிருப்பார். After that also people will say he is a lunatic in the spirit of God. அதற்கு பின்பும் கூட அவர் கர்த்தருடைய ஆவியினால் பைத்தியமாய் இருக்கிறார் என்று மக்கள் சொல்லுவார்கள். Dear friends, how much more we have to rejoice after receiving the blessings of God. அன்பு நண்பர்களே, அப்படியானால் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட பின்பு நாம் எவ்வளவு அதிகமாய் மகிழ்ந்து களிகூர வேண்டும். His blessings are so great. அவருடைய ஆசீர்வாதங்கள் அவ்வளவுக்கு பெரிதானவைகளாய் இருக்கின்றன. That's why psalmist says in Psalm 34:1. அதனால்தான் 34ஆம் சங்கீதத்தின் 1ஆம் வசனத்தில் சங்கீதக்காரர் இவ்விதமாய் சொல்லுகிறார், I will bless the Lord at all times. கர்த்தரை எக்காலத்திலும் நான் ஸ்தோத்தரிப்பேன். His praise shall always be in my lips. அவர் துதி எப்போதும் என் உதடுகளிலே இருக்கும். How much more we have to praise the Lord. எவ்வளவுக்கு அதிகமாய் நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும். Saying, Lord, you have been blessing me, blessing me, blessing me. கர்த்தாவே, நீர் என்னை ஆசீர்வதித்து வந்திருக்கிறீர், ஆசீர்வதித்து வந்திருக்கிறீர் என்று சொல்ல வேண்டும் அல்லவா? In God's sight we are little human beings. தேவனுடைய பார்வையில் நாம் எல்லாருமே குட்டி குட்டி மனித பிறவிகளாய் இருக்கிறோம். What are we for God to think about us?
இவ்வளவு பெரிய தேவன் நம்மை நினைத்து பார்ப்பதற்கு நாம் எம்மாத்திரம்? We are dust before the eyes of God. கர்த்தருடைய கண்களுக்கு முன்பாக நாம் வெறும் தூசுகளாகத்தான் இருக்கிறோம். But then God created us for us to worship Him in truth and in spirit. ஆனாலும் ஆவியோடும் உண்மையோடும் நாம் அவரை தொழுது சேவிக்க வேண்டும் என்றே கர்த்தர் நம்மை உண்டாக்கி இருக்கிறார். Nothing more than that. இதை காட்டிலும் வேறொன்றுக்கும் அதிகமாக அல்ல. That's why the Bible says in Psalm 50 and 23. அதனால்தான் 50ஆம் சங்கீதத்தின் 23ஆம் வசனத்தில் வேதம் சொல்லுகிறது, Whoever offers praise glorifies me. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் எவனும் என்னை மகிமைப்படுத்துகிறான். Whoever offers praise glorifies the Lord. யாரெல்லாம் தேவனை ஸ்தோத்திரிக்கிறார்களோ அவர்கள் தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள். So let our lips continuously praise the Lord. ஆகவே நம்முடைய வாயின் உதடுகள் எப்பொழுதும் கர்த்தரை தொடர்ந்து துதித்துக் கொண்டே இருக்கட்டும். Firstly, He has for us great salvation. முதலாவது நமக்காக அவர் மகா பெரிய ரட்சிப்பை வைத்திருக்கிறார். The Bible says in Hebrews 2 and 3. தமிழிலே எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வேதாகமம் சொல்லுகிறது, How shall we escape if we ignore such a great salvation? இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு நாம் எப்படி தப்பிக்கொள்வோம்? We can never ignore the salvation. ஒருபோதும் ரட்சிப்பை நாம் அசட்டை செய்யவே கூடாது. It is so precious. அது அவ்வளவு விலையேற பெற்றது. In Ephesians 2:8 the Bible says, எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வேதம் சொல்லுகிறது, For by the grace of God we have been saved. தேவ கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். It is not from ourselves. இவைகள் நம்மால் உண்டானதல்ல. It is the gift of God. இது தேவனுடைய ஈவாய் இருக்கிறது. It is a real gift from God. இது தேவனிடத்திலிருந்து வந்த மெய்யான ஒரு ஈவாகும். For us to know the love of God. நாம் தேவனுடைய அன்பை அறிந்திருக்கிறோம் என்றால், In the same world, how many are there without knowing the love of the Lord? இன்று நாம் வாழும் இதே உலகில் இன்னும் எத்தனை கோடி மாந்தர் அவர் அன்பை அறியாமல் இருக்கிறார்கள். They will say this is purely a fairy tale. இது சுத்தமான ஒரு கட்டுக்கதை என்று அவர்கள் சொல்லுவார்கள். I can't believe God. என்னால் இறைவனை நம்ப முடியவில்லை. And they simply ignore the love of God. மிகவும் அற்பமாய் தேவனுடைய அன்பை உதாசீனம் செய்து விடுகிறார்கள். They are innocent about the love of our loving Father Jesus. நம்முடைய நேச பிதா இயேசுவின் அன்பை குறித்து அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். But then for us the Lord has given us this great salvation as a gift to us. ஆகிலும் இந்த பெரிதான ரட்சிப்பை நமக்கு ஒரு ஈவாய் கர்த்தர் தந்திருக்கிறார். We have to carry Jesus in our heart நம்முடைய இருதயங்களிலே நாம் இயேசுவை சுமந்து திரிய வேண்டும். and show this Jesus to the world. இந்த இயேசுவை உலக மக்களுக்கு காண்பிக்க வேண்டும். That's why the Lord has created us. அதற்காகத்தான் கர்த்தர் நம்மை உண்டாக்கி வைத்திருக்கிறார். Let us carry the word of God with us. நமக்குள்ளாக தேவனுடைய திருவசனத்தை நாம் சுமந்து திரிவோமாக. Whenever we speak to others, let us show truth in the Bible. எப்பொழுது மற்றவர்களோடு கூட நாம் பேசினாலும் வேதாகமத்தின் சத்தியத்தை அவளுக்கு தெளிவாக காண்பிப்போம். Once a little boy was selling hot dogs by the side of a church. ஒரு முறை ஒரு சிறுவன் ஒரு திருச்சபை ஓரமாக ஹாட் டாக் என்கிற ஒரு ரொட்டியை விற்றுக் கொண்டிருந்தான். And a young man went to him and asked, "What is the meaning of a hot dog?" ஒரு வாலிபன் அந்த சிறுவனிடத்தில் சென்று ஹாட் டாக் என்றால் அதன் அர்த்தம் என்ன என்று கேட்டான். There is no dog in it. இதற்குள்ள எந்த ஒரு நாயும் இல்லையே. Only a bread and a meat is there. ஒரு ரொட்டியும் அதற்குள் இறைச்சியும் தான் வைக்கப்பட்டிருக்கிறது என்றான். But then this little boy said, அப்பொழுது அந்த சிறுவன் சொன்னான், "You Christian fellows are just like that. கிறிஸ்தவர்களாய் இருக்கிற நீங்கள் சரியாய் அப்படித்தான் இருக்கிறீர்கள். You are carrying your Bible along with you. உங்களோடு கூட உங்கள் வேதாகமத்தை சுமந்து செல்கிறீர்கள். And you are calling yourself as Christian. உங்களையே ஒரு கிறிஸ்தவர் என்றும் சொல்லிக் கொள்கிறீர்கள். But do you truly love God? ஆனாலும் உண்மையாகவே நீங்கள் உங்கள் தேவனை நேசிக்கிறீர்களா? Do you truly show Jesus to the world? உண்மையாகவே நீங்கள் உங்கள் இயேசுவை உலகத்துக்கு காண்பிக்கிறீர்களா? Is there any truth in you? உங்களுக்குள் ஏதாயிலும் உண்மை இருக்கிறதா?
And this man felt very ashamed. இந்த மனிதன் மிகவும் வெட்கி தலைகுனிய நேர்ந்தது. Dear friends, அன்பு நண்பர்களே, the Lord has created us only to show Jesus to the world. இந்த உலகத்திற்கு நாம் இயேசுவை காண்பிக்க வேண்டும் என்பதற்காகவே கர்த்தர் நம்மை உண்டாக்கி இருக்கிறார். So let us carry always the word of God and Jesus in our heart. ஆகவே எப்பொழுதும் தேவனுடைய திருவார்த்தையையும் இயேசுவையும் நம்முடைய இதயத்திலே சுமந்து திரிவோம். And let us worship the Lord in truth and in spirit. கர்த்தரை ஆவியோடும் உண்மையோடும் நாம் ஆராதிப்போமாக. My mother, after she had received the salvation, என்னுடைய தாயார் ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட பின்பு she was so faithful. அவர்கள் மிகவும் உண்மையுள்ளவர்களாய் இருந்தார்கள். But then her husband did not know about the love of God. ஆனாலும் அவர்களது கணவர் தேவனுடைய அன்பை அறியாதிருந்தார்கள். And her relatives and her family members did not know about God. அவர்களுடைய குடும்பத்தினரும் சொந்த பந்தங்களும் தேவனை அறியாமல் இருந்தார்கள். And she used to fast and pray for the members of her family. என் தாயாரோ தன் குடும்பத்தினருக்காக உபவாசித்து ஜெபிப்பார்கள். And she used to take her children, us, 4 of us, to church regularly. அவருடைய பிள்ளைகளாயிருந்த எங்கள் 4 பேரையும் தவறாமல் சபைக்கு கூட்டிக் கொண்டு செல்வார்கள். And she will be all the time asking us to read the word of God and pray. எப்பொழுதும் எங்களிடத்திலே நீங்கள் தேவனுடைய வசனத்தை வாசிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். Dear friends, அன்பு நண்பர்களே, and every day, morning and night, she used to have family prayer in her home. தினந்தோறும் இரவும் பகலும் வீட்டிலே குடும்ப ஜெபத்தை அவர்கள் நடத்துவார்கள். My father, even though he did not love the Lord, என்னுடைய தகப்பனார் கர்த்தரிடத்தில் அன்பு கூறாதவராக இருந்தாலும் கூட he will just come and sit along with us. அவரும் வந்து எங்களோடு கூட அப்படியே உட்கார்ந்திருப்பார்கள். He will sing songs. அவர்கள் பாடுவார்கள். He will come to the church and sit with us. சபைக்கும் வந்து எங்களோடு கூடவே உட்கார்ந்திருப்பார்கள். And slowly he began to love the Lord. கொஞ்சம் கொஞ்சமாய் அவர்கள் கர்த்தர் மீது அன்பு வைக்க ஆரம்பித்தார்கள். After a long time, he really received the salvation of the Lord. நீண்ட நாட்களுக்கு பின்பு உண்மையாகவே கர்த்தருடைய இரட்சிப்பை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். So let us show the love of God to our own family members. ஆகவே நாமும் நம்முடைய சொந்த குடும்பத்தினருக்கு தேவனுடைய அன்பை காண்பிக்க கடவோம். Let us not condemn them. அவர்களை நாம் குற்றப்படுத்தாதிருப்போமாக. My mother poured all the love to her family members. என் தாயார் தன்னுடைய அன்பு முழுவதையும் தன்னுடைய குடும்பத்தின் மீது கொட்டினார்கள். And through her we are all saved. அவர்கள் மூலம் நாங்கள் அனைவரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். Other than my mother's prayer, I would not have been serving the Lord like this. என் தாயாரின் ஜெபம் மாத்திரம் இல்லாமல் இருந்திருக்குமானால் இவ்விதமாக நான் கர்த்தருக்கு ஊழியம் செய்யும் வாய்ப்பு கிடைத்திருக்காது. She made all her children to serve the Lord today. தன் பிள்ளைகள் அனைவரும் இன்று கர்த்தருக்கு ஊழியம் செய்யும்படி என் தாயார் செய்து விட்டார்கள். What a great salvation we receive from the Lord. கர்த்தரிடத்தில் நாம் பெற்றுக்கொண்ட இரட்சிப்பு எவ்வளவு பெரிதானது என்பதை பார்ப்போம். So let us boldly say, ஆகவே நாம் தைரியமாக சொல்லுவோம், the Lord is my light and my salvation. கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர். Of whom shall I fear? நான் யாருக்கு பயப்படுவேன்? The Lord is the strength of my life. கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர். Of whom shall I be afraid? நான் யாருக்கு அஞ்சுவேன்? Be bold, dear friend, அன்பு நண்பர்களே, தைரியமுடையவர்களாயிருங்கள். and show Jesus to this world. இந்த உலகத்திற்கு இயேசுவை காண்பியுங்கள். Never be ashamed at any time. எந்த நிலையிலையும் ஒருபோது நீங்கள் வெட்கப்பட வேண்டாம். People may say you are telling fairy tale stories. ஒருவேளை உங்களுடைய வார்த்தைகளை கேட்கிற ஜனங்கள் நீங்கள் கட்டுக்கதையை சொல்லுகிறீர்கள் என்று சொல்லலாம். But you keep on going. ஆனால் நீங்களோ தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருங்கள். You show the miracles of God. தேவனுடைய அற்புதங்களை நீங்கள் காண்பித்துக் கொண்டே இருங்கள். Let us not ignore the great salvation the Lord has given. கர்த்தர் நமக்கு தந்த மிகப்பெரிய இரட்சிப்பை நாம் உதாசீனம் செய்யாதிருப்போமாக. Even today we are going to praise God. இன்றைக்கும் கூட நாம் கர்த்தரை துதிக்க போகிறோம். And lift up the name of the Lord. கர்த்தருடைய திருநாமத்தை உயர்த்த போகிறோம். For the great blessings of the Lord. கர்த்தருடைய பெரிதான ஆசீர்வாதங்களுக்காக. Shall we all close our eyes and praise God for some time? நாம் எல்லாரும் கண்களை மூடினவர்களாய் கொஞ்ச நேரம் கர்த்தரை துதித்துக் கொண்டிருப்போமா?
Thank you, Jesus. இயேசுவே உமக்கு நன்றி. Thank you, Father. நன்றி தகப்பனே. For your great in wonders, Lord. நீர் அதிசயங்களிலே பெரியவராய் இருக்கிறபடியால் உம்மை துதிக்கிறோம். You are great in doing wonders, Lord. அதிசயங்களை செய்வதிலே நீர் மகா பெரியவரப்பா. Father, you are great in showing great kindness. தகப்பனே, பெரிதான கிருபையை காண்பிப்பதிலே நீர் பெரியவராய் இருக்கிறீர். Father, you are great in giving us a great salvation to us, Lord. தகப்பனே, எங்களுக்கு பெரிதான இரட்சிப்பை அருளுவதற்கு நீர் பெரியவராய் இருக்கிறீர். We praise you, Lord. உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. We praise you, Lord. உம்மை நாங்கள் துதிக்கிறோம் கர்த்தாவே. Shall we all open our mouth and say thank you, Jesus? நாம் எல்லாரும் வாயை திறந்து இயேசுவே உமக்கு நன்றி என்று சொல்லலாமா? Thank you, Father. நன்றி தகப்பனே. Let us not think about the past. கடந்த காலத்தை குறித்து நாம் நினைக்க வேண்டாம். Let us only lift up the name of the Jesus. இயேசுவின் திருநாமத்தை மாத்திரம் உயர்த்திக் கொண்டே இருப்போம். Thank you, Lord. நன்றி ஆண்டவரே. Thank you, Jesus. நன்றி இயேசுவே. Thank you, Father, நன்றி தகப்பனே. for coming into the hearts of your children. உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்துக்குள் வந்தபடியால் உமக்கு நன்றி. This great God இந்த மகா பெரிய தேவன் is now entering into your heart. இப்பொழுதே உங்கள் இருதயத்துக்குள்ளே வருகிறார். Shall we all praise God? நாம் எல்லாரும் தேவனை துதிப்போமே. Thank you, Jesus. இயேசுவே உமக்கு நன்றி ஐயா. Thank you, Jesus. நன்றி இயேசுவே. Thank you for coming into my heart. என் இருதயத்துக்குள்ளே வந்தபடியால் உமக்கு நன்றி. For rising up within my heart. என் இருதயத்துக்குள்ளே நீர் இப்பொழுது எழுந்தருளுகிறீர். Thank you, Lord. நன்றி ஆண்டவரே. Thank you, Father. தகப்பனே உமக்கு நன்றி. Lord, how much more we have to rejoice in the presence of the Lord. கர்த்தாவே, உம்முடைய சமூகத்தில் எவ்வளவுக்கு அதிகமாய் நாங்கள் மகிழ வேண்டும். Hallelujah. ஹல்லேலூயா. Thank you, Father. நன்றி தகப்பனே. Bless your dear children today, Lord. இன்றே உம்முடைய அன்பு பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. Lord, as we meditated today, கர்த்தாவே, இன்று நாங்கள் தியானித்தது போலவே let salvation come into their home. இரட்சிப்பு இவர்கள் வீடுகளுக்குள் வருவதாக. Today, இன்றே whoever did not love the Lord, யாரெல்லாம் கர்த்தரிடத்தில் அன்பு கூறவில்லையோ, Father, let salvation come into them, Lord. தகப்பனே, அவர்களுக்குள்ளாக உம்முடைய இரட்சிப்பு கடந்து வருவதாக. Save the family members, Lord. இவருடைய குடும்பத்தினர் ஒவ்வொருவரையும் இரட்சியும் ஆண்டவரே. Touch them, Lord. அவர்களை தொடும் ஆண்டவரே. Wherever they are, அவர்கள் எங்கெங்கிருந்தாலும் சரி, bless them, Lord. அங்கே அவர்களை ஆசீர்வதிப்பீராக. And bring them to your fold. உம்முடைய மந்தைக்குள்ளாய் அவர்களை கூட்டிக் கொண்டு வந்து சேர்த்து விடுவீராக. Enable your children to say, for me and myself, we will serve the Lord. நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று உம்முடைய பிள்ளைகள் அனைவரும் சொல்லும்படி செய்வீராக. For me and my household, we will serve the Lord. நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். Thank you, Jesus. நன்றி இயேசுவே. For your blessings are coming down. உம்முடைய ஆசீர்வாதங்கள் இறங்கி வருகிறபடியால் நன்றி. We receive it, Lord. நாங்கள் அதை பெற்றுக்கொள்ளுகிறோம் ஆண்டவரே. We receive it, Master. ஆண்டவரே, நாங்கள் அவைகளை பெற்றுக்கொள்ளுகிறோம். Let blessings and mercies follow them, Lord. உம்முடைய ஆசீர்வாதங்களும் உம்முடைய கிருபையும் இவர்களை பின்தொடரட்டும் ஆண்டவரே. In Jesus' name. இயேசுவின் நாமத்தினாலே. Amen. ஆமென்.